அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல். இன்றைக்கி அல்சியா சேனலில் என்னதுன்னா, ஒரு குடமிளகாயில் வித்தெல்லாம் எடுத்துகிட்டு நறுக்கி வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி கோழியை எப்படி வைக்கிறேன்னு காட்டுறேன். ஒரு 1/4 கிலோ கோழி எடுத்துக்கிடுங்க. கொஞ்சம் துண்டாக எடுத்துக்கிடுங்க, போன் இல்லாமல். போன் எடுத்தாலும் சரி தான், கொஞ்சம் வைக்கிறனால அப்படி சொல்லிக்கிட்டேன். தக்காளி சாஸ் இருந்தால் ஊற்றுங்க, இல்லைன்னா ஒரு பெரிய தக்காளியை நல்லா அடிச்சுக்கிடுங்க. இந்த சிக்கனில் 1 ஸ்பூன் தயிர், இல்லைன்னா 2 ஸ்பூன் தயிர் விட்டு உப்பு போட்டு நல்லா விரவி, மல்லி இலை கொஞ்சம் புதினா போட்டு வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு சிறிய குடமிளகா, பெருசுனா பாதி போதும். அதுக்கப்புறம் சோம்பு, ஏலம், பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் இப்படி நல்லா நுணுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன உள்ளி, நாட்டு உள்ளி கொஞ்சம் முழுசாக அப்படி உரித்து வச்சுக்கிட்டேன். ஒரு 10-12 எண்ணெய் உரித்து வச்சுக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சரியா? அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் வத்தல் பொடி, சீரகப்பொடி, மிளகு பொடி. 1/4 கிலோ கோழிக்கு 1 ஸ்பூன் சீரகப்பொடி, 1/2 ஸ்பூன் பெப்பர். இந்த காரம் நீங்கள் உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதிகமாகவோ குறைச்சியோ போட்டுக்கிடுங்க. நான் எங்களுடைய காரத்துக்கு தக்கபடி நான் போடுறேன். எங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அது போடுறேன். தேவையான அளவு நல்லெண்ணெய். 1/4 கிலோ கோழிக்கு, சிக்கனுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய். இதில் எப்படி இருக்குன்னா, இப்போ இதில் தக்காளி சாஸ் ஊற்றி வைக்கிறேன்னா, குடமிளகா போட்டு வைக்கிறோம்ல, இது டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சோயா சாஸ் இருந்தால் 1 ஸ்பூன் விடுங்க. என்கிட்ட சோயா சாஸ் இல்லை, அதனால தான் இப்படி வைக்கிறேன். இதை வச்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இப்போ எண்ணெய் காயட்டும். காஞ்ச பிறகு கருவேப்பிலையும் ஏற்கனவே பொடித்து வைத்த ஏலம், கிராம்பு, பட்டை எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டுறணும். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே உரித்து வைத்த சின்ன உள்ளி, இது ஒரு 10-12 எண்ணெய் அப்படி முழுசாக பொடியாக உள்ள உள்ளியை புறக்கி அப்படி தூக்கி போடுங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்பூன், சின்ன ஸ்பூன் இருக்குது பாருங்கள், அதுக்கு 3 ஸ்பூன் 1/4 கிலோ சிக்கனுக்கு. இப்போ நம்ம இதை நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி கரியக்கூடாது, கரிஞ்சால் அதனுடைய டேஸ்ட்டே மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம சீரகப்பொடி 1 ஸ்பூன், பெப்பர் பொடி 1/2 ஸ்பூன். நீங்கள் 1 ஸ்பூன் பெப்பரும் போடலாம், நல்லாயிருக்கும். எங்களுக்கு காரம் நிறைய செல்லாது, அதனால் எங்களுக்கு உள்ள காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் போடுறேன். வத்தல் பொடி 1/2 ஸ்பூன் தான் போடுறேன். இவ்வளோ. நீங்கள் வத்தல் பொடி 1 ஸ்பூனும் போடலாம், 2 ஸ்பூனும் போடலாம். இதுக்கு பச்சை மிளகா சேர்க்க மாட்டேன், ஏன்னா குடமிளகா கேப்சிகம் போடுறதுனால பச்சை மிளகா சேர்க்கக்கூடாது. இப்போ இதை நல்லா வதக்கும் போது தக்காளியை பேஸ்ட்டாக அடித்து வச்சதை ஊற்றிடணும். இது நானே வீட்டில் இப்படி கேப்சிகம் போட்டு வச்சு செய்து பார்த்தேன், நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால தான் சரின்னு நான் அதை ஒரு வீடியோவாக இன்றைக்கி எடுத்து உங்களுக்கு போடுறேன். இது சப்பாத்தி, அதுக்கப்புறம் சாதம், வெறும் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நீங்கள் இதை வச்சு சாப்பிடலாம். கேப்சிகமும் உடம்புக்கு நல்லது. நீங்கள் தக்காளி சாஸ் இருந்தாலும் ஊற்றலாம். இப்போ நான் தக்காளி அது சாஸ் இல்லாதனால எல்லாமே அடித்து ஊற்றிருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் சோயா சாஸ் ஊற்றினா நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஏற்கனவே கழுவி தயிரில் வச்ச கோழியை போட்டாச்சு. நல்லா துண்டாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பீஸ் வாங்கிக்கிடுங்க. மல்லி புதினாவை நல்லா பொடியாக நறுக்கி போடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த இதை பொடித்தம்ல இந்த தட்டுக்கல்ல வச்சு அதை அப்படியே கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அப்படியே அலசிக்கிடும். இப்படி அலசிக்கிறோம்.
இப்போ நம்ம கரெக்டாக 1 டம்ளர் தண்ணி விட போகிறோம். இப்போ கொஞ்சோண்டு ஊற்றிருக்கேன்னா இப்போ பாருங்கள், ஏன்னா கோழி வந்து சீக்கிரம் வெந்துடும். இதே மாதிரி நான் இன்னொரு இது வந்து உங்களுக்கு இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி ஒரு ரெசிபி செய்து காட்டுறேன். நீங்கள் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நாம் மொத்தத்தில் 1 டம்ளர் தண்ணி வர்ற மாதிரி ஊற்றினா போதும். இவ்வளோதான். கிரேவி பதத்தில் வந்தோடனே இறக்கிடணும். தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். பத்தாது உப்பு குறைவாக ஃபஸ்ட்டு போடுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம பத்தாதுன்னா 2வது போட்டுக்கிடலாம். முதலையே எந்த பொருளுக்கும் எந்த சமையலுக்கும் உப்பு அதிகமாக போடாதீங்க. அது ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ மூடியை வச்சு மூடி ப்ரெஷர் வந்ததுக்கப்புறம் கரெக்டாக 10 நிமிஷம். அதுக்கப்புறம் இன்றைக்கி என்னதுன்னா, முருங்கைக்கீரை எங்கள் மாடியில் முருங்கைக்கீரை இருக்குதுல்ல, அதை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து ஒரு 1/2 டம்ளர் துவரம்பருப்பில் 1/2 டம்ளர் துவரம்பருப்பில் ஒரு 6 பூண்டு, ஒரு 10 சின்ன உள்ளி, ஒரு தக்காளி, அந்த முருங்கை இலை ஒரு கைப்பிடி, அதை வச்சு நல்லா வேக வச்சுக்கிட்டேன். வேக வச்சு நல்லா மசிச்சுட்டு கட்டியான தேங்காய் பால் ஊற்றினேன். தேங்காய் பால் ஊற்றி உப்பு போட்டு கொஞ்சோண்டு புளி ஊற்றி, இது நீங்கள் முருங்கை இலை போட்ட சாம்பாருன்னு சொல்லலாம். ஆனால் நான் இது சாம்பார் பொடி போட மாட்டேன். சீரகமும் நம்ம தக்காளி, பூண்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் தாளிப்பதற்கு காஞ்ச மிளகாவும் உளுந்தம்பருப்பும் போட்டு தாளிப்பேன். இப்போ இதை இந்த அடுப்பில் வச்சிரும். இதுக்கு தேங்காய் எண்ணெயும் விடலாம். உங்களுக்கு பிள்ளைகளுக்கு கொடுக்குறாந்த நெய்யும் விடலாம். இப்போ ப்ரெஷர் வந்துட்டு பட்டன் போட்டாச்சு. ரொம்ப அடுப்பை ஹை ஃப்ளேமில் எப்போதும் வைக்காதீங்க, கோழி சீக்கிரம் வெந்துடும். நம்ம இந்த முருங்கைக்கீரையை பருப்பில் போட்டு வேக வச்சுட்டோம். சொல்லிட்டேன். தேவையான பொருட்கள் என்னதுன்னா, ஒரு 6-7 பல் பூண்டு, அதே மாதிரி நாட்டு உள்ளி ஒரு 7 போடலாம், 10 போடலாம். சின்ன சின்ன உள்ளி நாட்டு உள்ளி, ஒரு தக்காளி, சீரகப்பொடி, ஒரு 6 பச்சை மிளகாய், மஞ்சள் பொடி, நல்லா வேக வச்சிடணும். இப்படி நல்லா கடைஞ்சிட்டு இப்போ நம்ம அடுப்பில் கடாயை வச்சாச்சு. தேவையான அளவு தேங்காய் எண்ணெய், நெய் ஊற்றினாலும் நல்லாயிருக்கும். போட்டு நம்ம தாளிக்க போகிறோம். சரியா? இனிமேல் தான் கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணணும். இன்றைக்கி புதினா வாங்கினது தெரியுமா, அதை அப்படியே வச்சுருக்கேன். இதை அப்படியே தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு அதை மாடியில் கொண்டு நட்டினா புதினா அழகாக வந்துடும். இதையும் முட்டை ஓடையும் சேர்த்து ரோஜா செடிக்கெல்லாம் போடுவேன். இதுதான் பாத்திரத்தை வாஷ் பண்ணணும், கழுவணும். தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் கீரைக்கு. இந்த வத்தல் கிள்ளி போட்டால் மலமாக இருக்கும். இதில் நல்லா மசிச்சுட்டு கொஞ்சோண்டு புளி ஊற்றி தான் அப்படி வச்சுருக்கேன். உளுந்தம்பருப்பு போட்டாச்சு. அது செவந்து வரும்போது வத்தல் போட்டு தாளிக்கும். வத்தல் போட்டாச்சு. முருங்கைக்கீரை பருப்பு ரெடி. இது வந்து முருங்கைக்கீரை ரொம்ப நல்லது. எல்லா கீரையை விட அயன் எல்லாமே இதில் இருக்குது. நீங்கள் வந்து இப்படி போட்டு தனியாக குழந்தைகள் கீரை திங்காமல் இருக்கிறதுனால நம்ம இப்படி போட்டே சாம்பார் இந்த மாதிரி கீரை போட்டு வைக்கலாம். அதுக்கப்புறம் முட்டை. அதுக்கப்புறம் இன்றைக்கி காலை நாஸ்டா என்னதுன்னா ஊறவு கேப்பை சேமியா, பப்பாயா. இனிமேல் தான் பப்பாயாவை கட் பண்ணணும். சுட சுட சோறு. இப்போ வந்து
நம்ம ப்ரெஷர் குறைஞ்சோடனே குக்கரை திறந்துடும். கேப்சிகம் சிக்கன் ரெடி ஆகிட்டு பாருங்கள். இப்படி கிரேவி மாதிரி வச்சு இறக்கிடுங்க, நல்லாயிருக்கும். கால் கிலோ கறிக்கு சின்ன கேப்சிகம்னா 1 போடுங்க, பெருசுனானவனுக்கு பாதி போடுங்க. இதுதான் இன்றைக்கி உள்ள அல்சியா சேனலுக்குள்ள சமையல். முட்டை, பருப்பு எல்லாமே பாருங்கள் சத்துக்கள் நிறைஞ்சது. பப்பாயா, எக்கு, முட்டை, முருங்கைக்கீரை போட்ட பருப்பு, சிக்கனில் வந்து கேப்சிகம் போட்டிருக்கேன் பாருங்கள். எல்லாமே ஹெல்த் ஃபுட்டு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணாமையே பார்க்காதீங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன்.